அப்பா அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் RC390 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவராக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் அது கை கடக்கமாக வந்திருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீட்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்ததும் ஒரு சூப்பர் பைக் கிடைக்குது அப்படிங்கும்போது அது ஒரு ரேஷ் டிரைவ் பண்ணி அது எப்படி வேணால் கொண்டு வந்து முடியும். நானே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக ஓட்டணும், கரெக்டாக ஓட்டணும், ஸ்மூத்தாக ஓட்டணும்னு எனக்குள்ளாரையே தோணி ஓட்டினேன். இல்லைனா வந்து இந்த வண்டியில் நம்மளை எங்கேயோ பறக்கடிச்சிட்டு போய் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்குது கைஸ். ஸோ என் டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் நம்ம கண்முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரையம்ஃப் RS இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை தான் நம்ம வந்து ஓட்டி அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ZX நான் ஓட்டியிருப்பேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரையம்ஃப் RS வந்து ஓட்ட போகிறோம். ஸோ ஒரு ஹைவேல ஒரு ஸ்மூத்தாக ஃபஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இனியன் ப்ரோ இது. ஸோ ப்ரோ வண்டி கிடைக்குமான்னு கேட்டேன், தம்பி எடுத்துக்கோ அப்படின்னாரு. ஸோ எங்கே இருக்காருன்னா அங்கே தான் இருக்கார் இனியன் ப்ரோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இதோட எக்ஸாஸ்ட் நோட்டே சும்மா வேறு லெவலில் பிரிக்குது. இங்கே டோல் இருக்குது, டோலில் போயிட்டு அண்ட் தென் யூட்டன் அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு இருக்கேன். என்ன பிரிக்குது பார்த்தீங்களா சவுண்டு, எக்ஸாஸ்ட் நோட்டு. தட்ஸ் எக்ஸாஸ்ட் நோட். வெடிக்குது கைஸ் ஒரு மாதிரி. SC ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி வெடிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஹெல்மெட் மேலே பறக்குது கைஸ். பிரேக்கிங் என்னைக்கு எடுத்தாலுமே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் போட வேண்டிய நிலமை நமக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிருது மட்டுருக்கு. ஸோ பட் பிரேக்கிங் போட்டேன், ஜம்முன்னு தான் நின்றுச்சு. நான் அவ்வளோ ஸ்பீடு போகல, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சடன் பிரேக்கிங் போட வேண்டிய நிலமை. டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் எடுக்கவும் நான் பிரேக்கிங் போட வேண்டிய நிலமை போட்டேன். வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு வைப்பு கேட்குது உங்களுக்கு. நல்லாவே ஒரு எக்ஸாஸ்ட் வைப் இருக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 கியரில் போயிட்டுருக்கேன். அண்ட் அப்படியே 53லேருந்து அப்படியே நீட்டாக அப்படியே ஃபுல்லாகுது. இப்போ வரைக்கும் தெரில, இப்போ தான் ஒரு கூஸ் பம்ப் உள்ள வருது. ஒரு மாதிரி உள்ள வைப் ஆகுது கைஸ். ஸோ ZX நான் ஓட்டியிருக்கேன், பட் இந்த வைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு கேட்டால் இல்லை. இது ஒரு மாதிரி நம்மளை புல் பண்ணி பின்னாடி இழுத்துட்டு போகுது. ஓட்டுறதுக்கு வேற லெவலில் இருக்குது. நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நோட் பிரிக்குது, செம்ம வைப்பாக இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூப்பர் பைக்காக எடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது கைஸ், ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்குது. இப்போ பாருங்க இதுக்குள்ளார that's the exhaust note. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மோடில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேட்டே தான் அவங்க ரோட் மோட்லேயே போட்டுருங்க அப்படின்னு. பிகாஸ் நான் இன்னும் சூப்பர் பைக்குக்கு ஒன்றும் பழக ஆரம்பிக்கல. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லேருந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்மூத்தாக நீட்டாக பெர்ஃபெக்டாக ஓட்டிட்டு பெர்ஃபெக்டாக கொண்டு வரலாம். ரொம்ப ஹார்ஷ் டிரைவோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அழுத்திட்டு போகிறதோ அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலானான் இருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக ஆரம்பிக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு RC390 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவராக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் அது கை கடக்கமாக வந்திருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீட்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்ததும் ஒரு சூப்பர் பைக் கிடைக்குது அப்படிங்கும்போது அது ஒரு ரேஷ் டிரைவ் பண்ணி
அது எப்படி வேணால் கொண்டு வந்து முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு வண்டிக்கு பழகணும், பிரேக்கிங் பழகணும், ஹார்ட் பிரேக்கிங் போட்டு பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஸோ அது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு வண்டி புது வண்டி கிடைக்குதுன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஸ்பீடு போகிறதாகட்டும் எல்லாமே. ஏன்னா ரோட்டில் எப்போ எந்த மாதிரி வந்து நமக்கு இருக்குன்னு தெரியாது. ஸோ எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நாம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு வண்டியில் கற்றுக்கணும். அதுக்கப்புறமேட்டு போகலாம். விண்ட்லாஸ்ட் கொஞ்சம் நல்லாவே ஓவராக இருக்குது. ஸோ KYT ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மேலே ஏறுற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா ஹெல்மெட் அவ்வளோ வெயிட்டு கிடையாது, கேமரா இருக்கிறதுக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது கைஸ். ஸோ அந்த வைப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்குள்ளே அடங்கலை கைஸ். அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் இந்த ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் செம்ம கூஸ்பம் ஆகும். அது இல்லாமல் வந்து அந்த ஒரு ஸ்பீடு, அந்த ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸு அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அடுத்துனா சர்ன்னு போகுது. அந்த ஒரு வைப் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஃபுல் பண்ணுது கைஸ். நம்மளையா வண்டி ஓட்டுறதுக்கு வேறு ரகமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டியை வந்து நாமளும் எடுக்கணும். பேசிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் காஃபி டே வந்துட்டோம். இதோட ஐடல் சவுண்டு கேளுங்க. பா ஸோ கைஸ் சவுண்டே சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஓட்டுறதுக்கு அப்பா அப்படி இருக்குது. அப்படியே நம்மளை ஒரு பக்கம் அப்படியே இழுத்துட்டு போகுது. நானே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக ஓட்டணும், கரெக்டாக ஓட்டணும், ஸ்மூத்தாக ஓட்டணும்னு எனக்குள்ளாரையே தோணி ஓட்டினேன். இல்லைனா வந்து இந்த வண்டி நம்மளை எங்கேயோ பறக்கடிச்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ரிஸ்க்கு இருக்குது. ஏன்னா பிரேக் ஹேண்ட்லிங் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். நம்ம கரெக்டாக பிரேக்கு பிடிக்கணும். இல்லைனா இந்த வண்டியோட வெயிட்டுக்கு, இந்த வண்டியோட புல்லுக்கு நம்மளை எங்கே எப்படி கூட்டிகிட்டு போகும்னு தெரியாது. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்குது கைஸ். ஸோ என் டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. வேறு லெவலில் வைப்பு, வேறு லெவலில் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு சூப்பராக இருக்குது. அண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்கள் நம்ம சேனலில் வரும். கூடிய சீக்கிரம் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா RCலேருந்து வேறு ஒரு அப்கிரேட்டுக்கு போவோம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு. அது வரைக்கும் இந்த மாதிரி கிடைக்கிற வண்டியெல்லாம் ஓட்டி வைப் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணிருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை.